கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து அக்கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவக்கினர். ஈரோடு சட்டமன்ற தொகுதி தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் சார்பில் தேர்தல் பிரச்சாரம் இன்று துவங்கப்பட்டது. ஈரோடு பெரியார் நகரில் உள்ள தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமியின் இல்லத்தின் முன்பு இந்த பிரச்சாரம் துவங்கியது. நாடாளுமன்ற உறுப்பினர் கே.இ. பிரகாஷ், மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்டோர் தலைமையில் அக்கட்சியின் திமுக சின்னம் பொறித்த பதாதைகளை ஏந்தியபடி பெரியார் நகரின் ஒவ்வொரு வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். அங்கிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து அவர்களை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முத்துசாமி, மறைந்த திருமகன் ஈவேரா மற்றும் இ.வி.கே.எஸ். இளங்கோவன் விட்டு சென்ற பணிகளை எங்களது வேட்பாளர் வி.சி. சந்திரகுமார் வெற்றி பெற்று வந்து நிறைவேற்றி தருவார் என்றும், ஆளுங்கட்சி என்பதற்காக எந்த விதமான விதிமுறை மீறல்களிலும் ஈடுபடாமல் அனைத்து பகுதிகளிலும் நடந்தே சென்று வாக்கு சேகரிப்பதாக கூறினார். மேலும், நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுவது அவர்களது உரிமை. தந்தை பெரியாரை விமர்சித்துவிட்டு அவர்கள் வாக்கு கேட்டு வருவது என்பது கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என்றும் கூறினார். அப்படி போனீங்கன்னா அதுலதான் போறேன். திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கொடுத்த அறுவை தாய்மார்களை Anca var mı?